அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நாம் வாழ்கிற அந்த கடைசி நாட்களிலே ஆவியானவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், சரீர சுகத்தை எதிர்பார்க்கிறோம், பல நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாய் இதையெல்லாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் ஆவியானவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் ஏற்ற சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையான சூழ்நிலைகள் நடக்கலாம், ஆனால் நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதனை குறித்து நான் இந்த நாளிலே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49 அதிகாரம் 38வது வசனத்திலே, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ என்றார். அந்நிய தேசம், அந்நிய ஜனங்களின் மத்தியில் இருக்கிறார், செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையில் இருக்கிறான், அடிமையா இருந்தவன். அங்கு யோசேப்புக்கு சொல்லிக் கொள்ளத்தக்கதாக ஒரு உறவினர் கூட இல்லை, ஒரு நண்பர்கள் கூட இல்லை என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவனோடு கூடவே இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்தார். ஆவியானவரோடு கூட யோசேப்பு நல்ல ஒரு ஐக்கியத்தை வளர்த்து கொண்டே வந்தார். போத்திபாரின் வீட்டிலே யோசேப்பு கூடவே ஆவியானவர் இருந்தார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வாசிக்கிறோம். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததினாலே போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆதியாகமம் 39 அதிகாரத்திலே சிறைச்சாலையில் யோசேப்பு கொண்டு போகப்பட்ட போது கர்த்தர் கூட இருந்ததினாலே சிறைச்சாலை தலைவன் கண்களிலே தயவு கிடைத்து எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கிறார். இப்படி கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் எல்லாமே எதிர்மறையாக நடக்கிறது. ஆனால் ஒரு நாளிலே பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு அதன் அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்கிற ஒரு காரியத்தையும் சொல்லி ஆலோசனை சொன்ன பிற்பாடு பார்வோன் சொல்கிறான், நீதான் இந்த தேசத்துக்கு தேவை. நான் கண்ட சொப்பனத்திற்கு சரியான ஒரு தீர்வு நீதான் தேவை. எதிர்கால சூழ்நிலைகளிலே சரியாய் செயல்படுவதற்கு உண்மையில்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவ ஆவியை பெற்ற நீதான் தேவை என்று பார்வோன் யோசேப்பை அதிபதியாக உயர்த்துகிறான். பாருங்கள், ஆண்டவர் சொன்ன அந்த சொப்பனத்தின் தரிசனத்தின் வெளிப்பாடு இங்கு நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, ஆவியானவர் நமக்கு கண்டிப்பாய் தேவை. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை நாம் வளர்த்து கொண்டே வர வேண்டும். ஆவியானவர் நம்மை விட்டு போகாதபடிக்கு எப்பொழுதும் ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க வேண்டும். பாருங்கள், அபிஷேகத்தை, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பேதுருவினுடைய வாழ்க்கை பாருங்கள், தோமாவினுடைய வாழ்க்கை பாருங்கள், அப்போஸ்தலருடைய வாழ்க்கை பாருங்கள். அவர்கள் எவ்வளவு மகிமையாய் ஊழியம் செய்தார்கள், எவ்வளவு மகிமையாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். மறுதலித்த பேதுரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு சாட்சியாக மாறினார். அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றும், ஆசீர்வாதமாய் மாற்றும். இதை பார்க்கிற அருமையான சகோதரா சகோதரி, யோசேப்பின் வாழ்க்கையை உயர்த்தின ஆவியானவர் உங்களையும் உயர்த்த வல்லமை உள்ளவர். நீங்கள் வேலை செய்கிற இடமானாலும், நீங்கள் படிக்கிற இடமானாலும், உங்கள் குடும்ப ஜீவியமானாலும், நீங்கள் தொழில் செய்கிற இடமானாலும், ஊழியமானாலும், உங்கள் வாழ்க்கை ஆவியானவரோடு கூட நெருங்கிய ஐக்கியம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஆவியானவருடைய கூடவே இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். ஆகினாலே நான் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாச வார்த்தைகளிலே நாம் பலப்பட வேண்டும். ஆவியானவர் கூட இருந்தாலே நமக்கு ஒரு பயங்கர தைரியம் இருக்கும். பலத்தினாலும் ஆகாதவைகள், பராக்கிரமத்தினாலும் ஆகாதவைகள் பரிசுத்த ஆவியானவராலே கண்டிப்பாயாகும். ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ உங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் மகிமையானவர். இந்த காலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையோடு கூட அவர் இருந்து
உங்களை பலப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி, யோசேப்போடு கூட இருந்த ஆவியானவர் இந்த நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து பெரிய அற்புதம் செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யோசேப்பை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து, ஆவியானவரே நம்முடைய பிள்ளைகள் உம்மோடு கூட அதிகமாய் ஐக்கியம் கொள்ள உதவி செய்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.